இறை அருளான வெளிச்சம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். மத்தேயு 2:21. கிறிஸ்துவின் பிறப்பு இறை அருளினை இறை மக்கள் சொந்தமாக்கிய ஓர் உன்னத அனுபவம். இறையருள் இல்லாமல் எவருமே உலகில் வாழ முடியாது. இறையருள் என்பது தகுதியற்ற ஒருவருக்கு கடவுள் தாமாக கொடுக்கும் இலவச கொடையாகும். மார்ட்டின் லூத்தர் இறையருளினால் மீட்கப்படுகிறோம் என குறிப்பிடுகிறார். இத்தகைய இருளினால் இயேசுவாகிய குழந்தை உலகில் பிறந்தது, பாதுகாப்பாய் வளர்ந்தது, ஒப்படைப்புள்ள பணிவிடையினை நிறைவேற்றியது, மானிடரது மீட்புக்காக தன்னை இழக்க கொடுத்தது. கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியினை அறிந்த ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தாரும் கலங்கினர். அதோடு எனக்கு மேல் இன்னொரு ராஜாவா என்ற ரோம ஆதிக்க வெறியினால் குழந்தையினை கொல்ல திட்டமிட்டான். ஆனால் கடவுளின் அருள் குழந்தையோடு இருந்தமையால் சொப்பனத்தில் சாஸ்திரிகள் கடவுளினால் எச்சரிக்கப்பட்டனர். அதோடு அவர்கள் ஏரோதின் ஆலோசனைப்படி குழந்தையை குறித்து அறிவிக்காமல் வேறு வழியாக திரும்பிச் சென்றனர். யோசேப்பும் கடவுளின் தூதரின் ஆலோசனைப்படி குழந்தையை எகிப்திற்கு கொண்டு சென்று ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே குழந்தையை வளர்த்தார். சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்து விட்டார்கள் என்ற எண்ணத்துடன் கோபத்தினால் 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை ஏரோது கொலை செய்தான். ஆனால் கடவுளின் அருளால் இயேசுவாகிய குழந்தை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் சுதந்திரவாளியாக வளர்ந்தது. இறைவாக்கினரின் இறைவாக்குப்படி நசரேயன் எனும் நிலையில் நாசரேத்தில் இயேசு நாசரேத்தூரில் வளர வேண்டும் என்பதற்காக யோசேப்பு எகிப்திலிருந்து குழந்தையோடு நாசரேத் வந்து வாசம் பண்ணினார். இயேசுவின் பிறப்பும் வளர்ப்பும் இறையருள் அவரோடு இருந்ததை தெளிவுபடுத்துகிறது. கடவுளின் அருளினால் நாம் நமது வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கும் துன்பங்கள், துயரங்கள், கடினங்களினால் நிலை குலைந்து போகாதபடி வாழ்கின்றோம். கிறிஸ்து நம்மிலே பிறக்க நாம் இடமளிக்கும் போது இறை அருளின் நிறைவினை நாம் சொந்தமாக்கி மகிழ்வுடன் வாழ முடியும். ஜெபம். அருள் நிறைந்த கடவுளே, உமது அருளினால் எமது மீட்புக்காகவும் திருமைந்தரை உலகிற்கு தந்தீர். எமது வாழ்வில் உமது அருளினால் அமைதியோடு வாழ துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனியாளாக மலரட்டும்.